நான் இங்கே உங்கள் எல்லாருக்கும் 3 மாடை பற்றி கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒருவர் பார்த்திங்கன்னா மாட்டுப் பண்ணை நடத்திட்டு வந்தார். அந்த மாட்டுப் பண்ணையில் 3 பசு மாடும் ஒன்றா தான் குட்டி போட்டது. இந்த 3 குட்டியுமே பிறந்ததுலேருந்தே ஒத்துமைனா ஒத்துமை, அவ்வளோ ஒரு ஒத்துமை. என் தாய் பிரிவினெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த மாட்டுக்கிட்ட வேணாலும் போகும், பால் குடிக்கும், விளையாடும், 3 ஒன்றாவே தான் இருக்கும். அங்கே இருக்கிற பசுமாட்டுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இவங்க 3 பேர் இவ்வளோ ஒன்றா இருக்காங்க, இவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணும். குழந்தைங்களா இருந்தாலும் இதுங்கக்கிட்ட இருக்கிற நல்லதை நம்ம எடுத்துக்கணுன்னு அந்த மாடுகள் பெரியவங்களுக்குள்ளே இருந்த வேறுபாடை கூட கலைஞ்சி எல்லோரும் அவ்வளோ ஒத்துமையாக இருந்தாங்க. இந்த 3 மாட்டுக்கும் தனித்தனியாக வச்சா சாப்பிடவே சாப்பிடாது. ஒரே அண்டால் 3 பேருக்கும் கழனி தண்ணி, சாப்பாடு, உணவு, கொள்ளு, வெக்கோல் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஒன்றா தான் சாப்பிடும், ஒன்றா தான் பயிர் மேயும், ஒன்றா தான் மாடு மேய்க்கிற கூட்டு வருவார். அந்த பகுதியாக ஒரு சிங்கம் ஒன்று அடிக்கடிக்கு வரும் இவங்கள வேட்டையாட. 3 மாடும் சேர்ந்து அந்த சிங்கத்தை அப்படியே தூக்கி போட்டு பந்து அடிட்டு போயிட்டே இருக்கும். அதால் இந்த 3 மாடுகளை வேட்டையாடி தின்ன முடியல, இதுங்களை வேட்டையாட முடியல, அதுக்கு இரையாக்கிக்க முடியல. அந்த சிங்கத்துக்கு அடிக்கடிக்கு தோல்வியே சந்திச்சுட்டு போயிட்டு இருந்தது. ஒரு நாள் இதுங்கக்கிட்ட தோல்வியை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிற வழியில் இந்த சிங்கத்தோடைய கண்ணில் நரி தென்பட்டது. நரி இவனை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டான் சிங்கத்தை. ஐயோ, இவன் நம்மளை பார்த்தா ஒரு வழி பண்ணிவிடுவான், இவன் ஆல்ரெடி நம்மளையே அடிக்க பார்த்தவன், நம்ம எப்படின்னா இந்த கண்ணிலையும் சிக்காமல் போயிடணுன்னு. உடனே சிங்கம் தரன்னு ஓடி போயிட்டு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு நானே இறைய உனக்கு நான் தரேன், நீ எனக்கு ஒரு வழியை மட்டும் சொல்லு, தந்திரசாலி புத்திசாலினாலே நரி தானே அப்படின்னு நரிக்கிட்ட போகும்போது, உனக்கு என்ன வேணும் நண்பான்னு கேட்டுது. கேட்கும்போது இந்த மாதிரி அந்த 3 மாடையும் நான் வேட்டையாடணும், அதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லு, நான் எப்போவுமே அதுங்கிட்ட தோல்வியே சந்திச்சுட்டு வரேன், அந்த 3 மாடையும் நான் ருசிச்சே ஆகணும் அப்படின்னவே. அப்போ நரி சொல்லிச்சு, நான் சொல்கிற மாதிரி இதை பண்ணுன்னு. எப்போ அந்த 3 மாடம் தனியாக இருக்கும்னு பாருனுச்சு. அதே மாதிரி சிங்கமும் பார்த்துது, கணிச்சுது. போய் ஒரு மாட்டுக்கிட்டேயும் நரி சொல்லி கொடுத்தா அதே தந்திரம் மாதிரியே சொல்லிச்சு. இந்த மாதிரி நீங்கள் 3 பேரும் சாப்பிட்றீங்கள்ல, ஒன்றா எல்லாம் பண்ணுறீங்கல்ல, உன்னுடைய பயிரை அவன் நிறையவே தின்னுடுறான், நீ எங்கே தின்ற, உனக்கு ஒரு நாளாச்சு பசி போயிருக்கா அப்படின்னு ஒரு மாடை பார்த்து கேட்டுது. அப்போது ஆமாம் இல்லை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடைக்கு மண்டையை ஆட்டிட்டு, சரி நான் புரிஞ்சிச்சு, நீ என் நல்லதுக்காக தான் சொல்கிறேன்னு தெரிஞ்சிச்சு, நான் பார்த்துக்கிறேன்னுச்சு. இன்னொரு மாடுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தின்னுடுறீங்களா, எதுவுமே கொடுக்கறது இல்லையா, இந்த மாதிரி அந்த மாடு சொல்லிச்சுன்னு இன்னொரு மாடுக்கிட்ட போய் சொல்லிச்சு. அதுக்கு இந்த மாடும் நல்லா மண்டையாட்டிக்குச்சு. சொல்கிறது யார், வேட்டையாடுற மிருகம், அதுங்களுக்கு புரியல, அவ்வளோதான், புத்தி மட்டும் ஆயிடுச்சு. இப்போ சொல்ல வேண்டியவங்க பேச்சு எப்படி எதிர்படும். இன்னொரு மாடுக்கிட்ட போய் சொல்லிச்சு, இந்த மாதிரி 2 மாடும் சேர்ந்து உன்னை கவுக்கிறதுக்காக பிளான் போட்டாங்க, அவங்க 2 பேரும் தான் நிறைய பயிரை மேய போகிறாங்களா, நீ எல்லாத்தையுமே தின்னுடுறியா, எதுவுமே வைக்கிறது இல்லையா, 2 மாடம் தான் இனிமேல் ஒன்றா இருக்க போகிறாங்களான்னு போய் 3வது மாடுக்கிட்ட சொல்லிச்சு. 3வது மாடு அப்படியா, அதுக்கு முன்னாடின்னு சொல்லின்னு எப்போதும் வைக்கிற மாதிரி சாப்பாடில் வைக்கோல், கொள்ளு எல்லாத்தையும் கலந்து கொண்டு புண்ணாக்கு எல்லாத்தையும் வச்சா, இதுங்க 3 ஒன்றோட ஒன்று காலை மிதிச்சுக்கிறது, தள்ளுறது எல்லாமே பண்ணிடுச்சுங்க. புரிஞ்சிச்சு ஏதோ பிரச்சனை போயின்னு இருக்குன்னு இதுங்கக்குள்ளே. அந்த மாடுக்காரர் சாப்பாடு தனியாக வச்சார், ஒன்றா கூட்டிகிட்டு போனால் அப்போவும் சண்டை போட்டுது, முட்டிதுக்கு ஒன்று கொம்பை வச்சு குத்திக்குதுங்க, எல்லாம் பண்ணிக்குதுங்க. தனித்தனியாக மேய்க்க போனார். அப்புறம் என்ன, சிங்கம் ஒரு மாடை வேட்டையாடி தனியாக இருக்கும்போது அதை கொண்டு போயிட்டு அதனுடைய சிங்கக்குட்டிகளுக்கும் நரிக்கும் கொண்டு போய் கொடுத்தது சொன்ன மாதிரியே. இன்னொரு நாள் இவர் எல்லா இடத்துலையும் தேடுறாரு, எங்கே மாடை காணோன்னு. அதே மாதிரி மாடை கொண்டு போய் கட்டினார் இன்னொரு மாடு, அதையும் வேட்டையாடி அதையே தான் பண்ணிச்சு. அது விட்ட மீதியே கழுகு, ஆந்தை, காக்கா, நரி என்னென்ன கொத்த முடியுமோ எல்லாம் கொத்திக்கிச்சுங்க. 3வது மாடும் செத்து போச்சு. இங்கே ஒன்று தாங்க, நரி மாதிரி தொந்தரவு பண்ணவும், பின்னாடி நின்று சூழ்ச்சி பண்ணவும், நம்ம மேலே குத்துறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. மூஞ்சுக்கு முன்னாடி எதுவும் பண்ண முடியாது, முதுகு பின்னாடி குத்துறவங்க நம்மளை பழி வாங்குறதுக்கெல்லாம் இருப்பாங்க. தயவு செஞ்சு தெரிஞ்சு எது நல்லது எது கெட்டது, யார் எதுக்கு சொல்கிறா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புத்திசாலி கொண்டு நம்ம புத்தியை கொண்டு கணித்து முடிவெடுத்து பழகணுமானா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாடு மாதிரி இல்லைன்னா நம்ம அழிஞ்சு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவோம். சரிங்களா, புத்திசாலியை கொண்டு நம்ம பொழைச்சிப்போங்க.
யாரையும் நம்பாமல் நம்ம சொந்த காலில் நிற்போம். சரிங்களா? நல்லதை பண்ணுவோம், நல்லதை பேசுவோம், நல்லதை பார்ப்போம், நல்லதை பழகுவோம், நல்லதையே செய்வோம். நன்றி, வணக்கம்.